வணக்கம். வெல்கம் டு Nila's கிச்சன். Nila கிச்சனுக்கு உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த தட்டு வடைக்கு முதலாவதாக என்ன செய்யணும்னா பாதி உளுந்து, இந்த பாதி உளுந்துக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1.5 2 hours ஊற விடுவோம். ஒரு 2 hours கணக்க ஊற விடக்கூடாது, புளிச்சுதுன்னா எண்ணெய் கோத்திடும். 1.5 2 hours காணும். நான் 2 hours காட்டுறேன். இன்றைக்கி நாங்கள் எங்களோட கிச்சனில் தட்டு வடை எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம். அதுக்கு இன்னொரு பேர் பருத்தித்துறை வடை. இந்த பருத்தித்துறை வடையை நாங்கள் டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு பார்ப்போம், எங்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பாருங்க, ஃபுல்லாக 3 cups ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அதில் 1.5 கப் அவிச்ச கோதுமை மாவும் 1.5 கப் பச்சை கோதுமை மாவும் எடுத்துருக்கேன். அடுத்தது உளுந்து. இந்த பாதி உளுந்து ஊற விட்டு வச்சுருக்கிறேன். மற்றது சால்ட், அனியன்ஸ், ஒரு பிக் அனியனை நான் நல்ல சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பட்டர், ஆயில் பொரிக்கிறதுக்கு நான் கார்லிக் எடுத்துருக்கேன். நிறைய பேர் கார்லிக் போடுறதில்லை, எனக்கு விருப்பம், நான் போட்டிருக்கேன், இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் பொரிஞ்சு வரைக்கும். உங்கள் விருப்பம்னா ஆட் பண்ணுங்க, இல்லாட்டி விடலாம். இதில் நான் இதை பேஸ்ட்டாக எடுக்க போகிறேன். இந்த க்ரீன் சில்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது எள்ளு, இதுக்கும் நிறைய பேர் போடுறதில்லை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் விடுங்கோ, ஆனால் நான் போட்டிருக்கேன் நெல். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி விடலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் க்ரஷ் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபுல்லாக பவுடராக இல்லை, க்ரஷ் பண்ணி. பெருஞ்சீரகம், மற்றது கருவேப்பிலை நல்லா சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சர் தண்ணி, இதை நீங்கள் குழைக்கிறதுக்கு தேவையான தண்ணி. இப்போ நான் முதல் வேலையாக உளுந்த வடித்து கொண்டு வரேன். உளுந்த வடியை விட்டுட்டு தண்ணியை 2 hours ஆகிட்டு நான் போட்டு உள்ளியையும் பேஸ்ட்டாக அரைச்சி செத்தல் மிளகாயும் அறுவல் மேக் பண்ணி கொண்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா மா இருக்குது, இதுக்கு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் பாருங்க, நான் அறுவல் எடுத்துட்டேன். பார்த்து போடுங்க உங்களுக்கு தேவையான அளவு. மற்றது எள்ளு, மற்ற இந்த பெருஞ்சீரகத்தை நீங்கள் இந்த உள்ளங்காயில் போட்டுட்டு சும்மா அப்படியே போடாமல் க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க. லைட்டாக இப்படி தேய்ச்சி ஒரு லைட்டான ஒரு ரப் ஒன்று கொடுத்துட்டு போடுங்க. அப்போ நல்லா இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுவேன். இதுக்கு க்ரீன் சில்லி, ஆனியன்ஸ், கறி லீவ்ஸ், இதோட வடியை வச்சுருக்கிற உளுந்து, நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த பட்டர், அதோட இந்த கார்லிக் பாருங்கள், நான் பேஸ்ட்டை அரைச்சிருக்கிறேன். பார்த்திங்கன்னா தண்ணி விட முன்னம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடியுங்க, வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் இந்த ரூம் டெம்பரேச்சர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். இந்த ரூம் டெம்பரேச்சர் தண்ணியை வடிவாக இதை ஒரு இடியப்பம் பதம் மாதிரி குழைச்சி விடுங்க. நல்லா டைட்டாக தண்ணி ஆக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் இந்த பதத்துக்கு கொஞ்சம் குழைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை 2 விதமாக செய்யதை காட்டுறேன். ஒன்று நீங்கள் 2 ஈஸியாக தட்டுறதுக்கு நீங்கள் 2 விதமாக, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நார்மலாக எங்களோட ட்ரெடிஷனில் நாங்கள் சின்ன சின்ன போல்ஸாக உருட்டிட்டு நாங்கள் இப்போ அதை தட்டி தட்டி போடுறோம். நாங்கள் இப்போ நான் என்னென்னா நான் செய்கிறேன்னா சின்ன சின்ன ரோலாக உருட்டிட்டு ரொட்டி மேக்கரில் வச்சு அமர்த்தி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன போலாக உருட்டுறேன். அதுக்கு கொஞ்சம் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு
பாருங்கள், இந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் இதை உருட்டி எடுக்கலாம். எல்லாத்தையும் உருட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த எல்லாத்தையும் ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். அளவான ரோல்ஸாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் இது எடுக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி எடுக்கலாம். வீட்டு தேவைக்குன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக செய்யலாம். ஃபங்க்ஷன்ஸுக்குன்னா கொஞ்சம் சின்ன ஆக்கலாம். உங்களோட விருப்பப்படி செய்யுங்க. இதை நான் 2 விதத்தில் தட்டுறதுக்கு காட்டுறேன். அதாவது நான் இப்போ இதில் கொஞ்சம் பார்ச்மெண்ட் ஷீட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பார்ச்மெண்ட் ஷீட்டில் கொஞ்சம் ஆயிலை போட்டுட்டு ஒரு ரோல் ஒன்று எடுத்துட்டு கொஞ்சம் கையில் எண்ணெய் எடுங்க. எண்ணெய் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன எடுங்க. பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இந்த ரோலருக்கு கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. கையால் செய்கிறது தான் ஈஸி. நீங்கள் கையால் செய்தீங்கன்னா டக்கு டக்குன்னு தட்டிடுவீங்க. உங்களோட விருப்பம். பாருங்க, இப்படி செய்யுங்க. நான் என்ன மெத்தடில் செய்யறாங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அது நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட விருப்பப்படி செய்யுங்க. இப்போ நான் இது ரொட்டி மேக்கர், ரெகுலர் ரொட்டி மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரொட்டி மேக்கரில் நான் என்ன செய்கிறேன்னா ஒரு போலாக வச்சு அமர்த்துறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நைஸ் அண்ட் தின்னாக வந்துட்டுது. இந்த எவ்வளோ டிரான்ஸ்பேரண்டாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இது ஹாஃப் குக் ஆகிட்டுது. இப்போ எனக்கு ஈஸி. அடுத்தது டக்குன்னு பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இந்த பாருங்க, ஈஸி வே. உங்களுக்கு தட்டி மினைக்கட தேவையில்லை. ஃபாஸ்ட்டாக செய்திடலாம். ஒரே அளவு திக்னஸில் வரும். நல்லா குயிக்காக செய்வீங்க. நீங்கள் இப்போ பழகிட்டீங்கன்னா டக்குன்னு செஞ்சிடுவீங்க. இப்போ இது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டைம் மினைக்கடாது. அதோட நிறைய நேரம் பொரிக்க விட தேவையில்லை. ஃபாஸ்ட்டாக நீங்கள் பொரிச்சு எடுத்துடுவீங்க. இப்போ நான் இது எல்லாத்தையும் இப்படியே தட்டி எடுக்க போகிறேன். நான் மற்ற மாதிரி மினைக்கிட மாட்டேன். இது டக்குன்னு தட்டி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மிச்சம் எப்படி பொரிச்சு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் தட்டி எடுத்துட்டேன் ஃபுல்லாக. இப்போ நாங்கள் பொரிச்செடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் கொதிச்சிட்டுது. மீடியம் ஹீட்டில் தான் அடுப்பு இருக்குது. இப்போ நாங்கள் இதை போட்டு எடுப்போம். கோல்டன் ப்ரௌனுக்கு வரைக்கும் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். உள்ளியும் வெங்காயம் பெருஞ்சீரகம் மற்றது உளுந்தெல்லாம் பொரியக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். நாங்கள் இதை எடுக்கலாம். இப்போ நான் அந்த கையால் தட்டி நிறைய எடுத்து போட போகிறேன். இல்லை அது டிஃப்ரெண்ட் டைம், அது குக்கிங் டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக பச்சையாக இருக்கிறபடியா. உப்பு உரைப்பெல்லாம் உங்களோட அளவுக்கு போடுங்க. இப்போ கிட்ஸ் சாப்பிடி வினமாக இருந்தால் நீங்கள் உரைப்பை குறைக்கலாம். ஈவன் க்ரீன் சில்லியே போடாமல் விடலாம். ஒரு ஐடியா தான். இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி
குறைச்சிடுங்க. எண்ணெய் வந்து அமர்ந்து கொண்டு வந்துடும். அப்படி என்றால் தெரியுமா ஓகே பொரிஞ்சிட்டுதுண்டு. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டுடுங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லாமே நான் இந்த இதில் தட்டினது தான் ஆல்ரெடி. ஸோ நான் அதை போட்டு எல்லாம் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை அருமையான இந்த தட்டு வடை ஃபினிஷ் பண்ணி வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது 2 விஷயம் என்னென்னா, ஒன்று உள்ளி. இப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போடாதீங்க. நிறைய பேர் உள்ளி போடுறது இல்லை. நான் விருப்பம் என்னபடியாக போட்டேன். நீங்கள் அதை ஒயிட் பண்ணலாம். மற்றது வந்து எள்ளும் போடாமல் விடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 75 பீசஸுக்கு மேலே இதில் வந்திருக்கு. பாருங்கள், நார்மலாக ஓரளவுக்கு பெரிய தட்டு வடை. இது வந்து நான் எந்த மெஷரிங் வந்து நான் இது எடுத்தது இந்த டின் மில்கில் வர அந்த கப்பால் தான் நான் இந்த மெஷரிங் எடுத்தேன். நான் இப்போ நார்மலாக ரெகுலர் மெஷரிங் கப் வந்து குறைவாக தான் வரும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த தட்டு வடையை பாருங்கள் என்ன மாதிரி கிறிஸ்பியாக வந்திருக்குண்டு. பாருங்க, நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.